லோடு ஏத்துறீங்களா? 9 மணிக்கு போயிடுவோம் சார். நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும் காய்கறி வேலை சார். 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வர மாதிரி இருக்கும். என்ன வேலை செய்வீங்க அந்த காய்கறி கடையில? அது தக்காளி பொட்டி தூக்கணும் சார். காலையில 6 மணி டு 7 மணி வரைக்கும் கைநில வேலை பார்க்குவேன். கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க போகணும். முடிச்சுட்டு வந்து படிக்குவேன். 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் காலையில 4 மணிக்கு எடுத்து மறுபடியும் வேலை செய்வேன். அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. நானும் அக்கா மட்டும்தான். 2 அக்காவும் தனியாக தான் வளர்ந்தாங்க. அக்கா வந்து 2 பேருமே வந்து ஹாஸ்டலில் படிச்சு வளர்ந்தாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் படிச்சுட்டு இருப்பாங்க. பேரலா சின்னதா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு படிக்கிறப்ப ஒரு வேலை பளுவையும் கொடுத்தா அது அவங்களுக்கு சிரமமா இருக்கு. நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு படிக்கிறதுங்கிறது சிரமமா இருக்கு அப்படின்னு பிள்ளைகள் யோசிக்கிறாங்க. இது உலக வழக்கம் தானுங்களே. பக்கம் வேலை பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னொரு பக்கம் அவர்களுடைய அம்மா அப்பாக்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடும் சொல்லுங்க சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் கொத்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து விவசாய வேலை செஞ்சிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் நாளைக்கு வேலை பார்ப்பீங்க? 5 மணிக்கு எஞ்சி 8 மணி வரை பார்ப்பேன். 5 மணிலேருந்து 8 மணி வரை நைட்டு வேலை இருக்கும். சாயங்காலம் வந்து இந்த மண் கல்லுலாம் அள்ளி கொடுக்குற மாதிரி. காலையில விவசாய வேலை, சாயந்தரம் கொத்து வேலை. ரெண்டுல எது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? கொத்து வேலை தான் எங்களுக்கு கஷ்டம். பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. பால் ஊத்துற வேலை பார்க்குறேன். பால் கறக்குறது. காலையில் ஒரு 4:35 8 o'clock வரையும் வேலை இருக்கும். ஒரு 4 மணி நேரம் காலையில வேலை. அது முடிச்சு தான் காலேஜ். காலேஜ். நம்மள சீப்பா நினைச்சுப்பாங்க வேலை செய்யறப்ப. குடும்ப கஷ்டத்தினால போறேன். அப்போ வந்து 5thலயே தவறிட்டார். மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். கம்மி தான். விவசாய வேலை வந்து 100 ரூபா. கொத்து வேலையும் அதே மாதிரி 100 ரூபா தான் தரும். ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. நல்லா முழு இரவு தூங்கி எவ்வளவு நாள் இருக்கும்? 8th முடிஞ்சு. அதோட முடிஞ்சு. வேலை செய்யும் போல என்ன யோசிச்சுட்டே இருப்பீங்க? எனக்கு யோசனை இல்லை. அது அப்படியே ரொட்டீனா இதாயிருச்சு. யோசிக்கிறதே இல்லை. அப்படியே படிச்சுதான் ஆகணும். அது இது வேலையும் பார்த்தா கத்துக்கணும் ஐயா. கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். இப்போ படிச்சுட்டு இருக்கேன். 6th இருந்து வாழைக்காய் ஜாம் இருப்பேன். வாழைக்காய் தாறு. ஆமா, ரொம்ப வெயிட்டா இருக்கும். வெயிட்டா தான் இருக்கும். ஆமா, தலைகள்லாம் கிடக்குன்னு ஆடு. எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகணும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சின்ன வயசுல தூக்கும் போது கழுத்துக்கெல்லாம் ஆடும், கைகள்லாம் உதவும். இப்போ 2 தான் சுமந்துட்டு போவேன். 2 சுமந்துட்டு போவீங்களா? சிட்டி பசங்க தானே நீங்க? உங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது எடுத்துருங்க பாவம். அவ்வளவு கேவலமா போயிட்டு நானு. எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயமா இருக்கு. வச்சிருக்கேன். எவ்வளவு தூரம் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க தூக்கிட்டு? 5 ஸ்டெப் நச்சாலே கஷ்டம் தான். 5 ஸ்டெப்பே கஷ்டம் தான். யோ, நான் அழுதுருவேன். போயிடு. பாலத்தா தூக்குறீங்க? 2 தாரம் ஜம்ப் சார். ஒரு நாளைக்கு 30,000 அப்படி ஜம்பேன். இது வாரத்தில் 5 நாள் காலேஜ் இருந்தா 3 நாள் காலேஜ் போயிட்டு மீதி 4 நாள் தாரிச்சு கொடுப்போம் சார். ட்ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். BSc செகண்ட் இயர் படிக்கிறேன். அக்கா பிரியாணி ஷாப் வச்சிருக்காங்க. ஹெல்பிங் டயர்டா இருக்கும் போது, உங்களால முடியாத போது செஃபாவும் பண்ணேன். எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பீங்க கடையில? மத்தியானம் 2 மணில இருந்து நைட்டு 11 o'clock ஆயிடும். ஒரு 1/2 hour ஆகுது. ஒரு கேப்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கிடைச்சா தூங்கிடுவேன். லோடு ஏத்துறீங்களா? 9 மணிக்கு போயிடுவோம் சார். நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும். போதுட்டு 4னா எப்பறம் காலேஜுக்கு போறது, தூங்குறது எப்ப? கிளம்பி காலைல 8 மணிக்கு காலேஜ் போயிடுவேன். சாயந்தரம் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தூங்குவேன். அப்புறம் அம்மா வீட்டுல கொஞ்சம் இட்லி கடை வச்சிருக்காங்க. அங்க கடைக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு திருப்பி மார்க்கெட் போயிடுவேன். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? காலையில 6 மணி டு 7 மணி வரைக்கும் கைநில வேலை பார்க்குவேன். கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க போகணும். முடிச்சுட்டு வந்து படிக்குவேன். 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் காலையில 4 மணிக்கு எடுத்து மறுபடியும் வேலை செய்யும். ரொம்ப பெருமையா இருக்கு.
மார்க்கெட்டில் காய்கறி வேலை செய்கிறேன். 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வர மாதிரி இருக்கும். என்ன வேலை செய்வீங்க அந்த காய்கறி கடையில்? அது தக்காளி பொட்டி தூக்கணும் சார். தக்காளி பொட்டி தூக்கணுமா? என்ன வெயிட் இருக்கும்? 30 கிலோ இருக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இந்த களை பிடுங்க போகிறது, மண் வெட்டுறது, சின்ன சின்ன ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஹோட்டல் ஃபீல்டு அந்த இதுக்குள்ளே போகிறேன். ஹோட்டலில் என்ன வேலை? ஒவ்வொரு டைம் இலை எடுக்க கூட விடுவாங்க. எல்லாம் உன்னால் தானே. எப்படி இந்த பையன் அவன்? எந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்குமா ஹோட்டலில்? இலை எடுக்கிறது தான். இலை எடுக்கிறது. நம்மளுக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த வேலைக்குலாம் என்னை விட்டுருக்க மாட்டாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. என்ன வேலை பார்க்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன் சார் பார்ட் டைமா. 4:30 மணிக்கு எந்திரிப்பேன். ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு ஜங்ஷன் போயிடுவேன் சார். 8 மணி வரையும் ஓட்டிட்டு 8:20க்கு ஸ்கூல் ட்ரிப் எடுப்பேன் சார். ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு ஆட்டோலேயே காலேஜ் போயிடுவேன் சார். சாயங்காலம் அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜங்ஷனு பெரியார் அந்த மாதிரி ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருவேன் சார். நைட்டு ஒரு 10 மணி வரையும் ஓட்டுவேன் சார். அம்மா அப்பா? அம்மா இல்லை சார். அம்மா நான் பிறந்த 40 நாள் இறந்துட்டாங்க. டுவெல்த்து முடிச்சோடனே படிக்க முடியல, மில்லுக்கு தான் வேலைக்கு போனேன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. உடம்புக்கு ஒத்துக்கிடாம வந்துட்டேன் வீட்டுக்கு. கொஞ்சம் ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். காலேஜ்க்கு அப்ளை பண்ணேன், ஆனா என்னால போக முடியல. அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. நானும் அக்கா மட்டும்தான். 2 அக்காவும் தனியாக தான் வளர்ந்தாங்க. அக்கா வந்து 2 பேருமே வந்து ஹாஸ்டலில் படிச்சு தான் வளர்ந்தாங்க. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.